வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அமெரிக்காவின் துணை அதிபராக கமலா ஹாரிஸ் உள்ளார். நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. கமலா ஹாரிஸ் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் உள்ள மன்னார்குடி அருகே உள்ள துலசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். இந்த கிராமத்திற்கு அவர்கள் பல உதவிகள் செய்துள்ளனர். வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என துலசேந்திரபுரம் கிராம மக்கள் அங்குள்ள தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். எல்லாரும் பக்கத்தில் உள்ள அடியில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க வந்து அர்ச்சனை பண்ணி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அவங்க தாத்தா பி.வி. கோபாலன் அவங்க ஊருக்கு அவங்க வெற்றி பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. பெருமாளே அவங்க வெற்றி பெற வேண்டியது இந்த துலசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட பி.வி. கோபாலன் என்பவருடைய பேத்தி அமெரிக்கால கமலா ஹாரிஸ் என்பவங்க துணை அதிபராக இருக்காங்க. அவங்க அதிபரா போட்டியிடுறாங்க. அந்த அதிபர் பதவியில வெற்றி பெறணும்னு சொல்லி இந்த கிராம மக்கள், அருகில் உள்ள கிராம மக்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அதை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க வெற்றி பெற்று வந்தாங்கன்னா ஒரு முறை நேரம் இங்க வரணும், இந்த ஊருக்கு வரணும். கமலா ஹாரிஸ் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊர். அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த சேவக பெருமாள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வெற்றி பெற்றால் எங்கள் பகுதி மக்களுக்கு பெருமையாக உள்ளது என்பதையும், அவங்க நல்லா வரணும்னு நாங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். அவங்க நல்லா வருவாங்க, வெற்றி அடைவாங்க. எல்லா ஏழை மக்களுக்கும் எல்லாம் செய்யணும். ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் ஒரு விசைப்படகிலும் மற்றும் 5 பேர் ஒரு விசைப்படகிலும் தனித்தனியாக தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தங்கச்சிமடம் ராஜா நகரைச் சேர்ந்த ஈசாக் ராபின் என்பவருக்கு சொந்தமான பல லட்சம் மதிப்புள்ள விசைப்படகை பறிமுதல் செய்தனர். 4 மீனவர்களை கைது செய்தனர். அதேபோல் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை பறிமுதல் செய்தனர். 5 மீனவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்கள் மற்றும் விசைப்படகுகளை உடனே மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பாலக்குறிச்சி விஏஓவாக இருப்பவர் அப்பாதுரை, வயது 56. பாலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் தனது உறவினர்களான நித்யா, கவிதா ஆகியோரின் இடத்திற்கு பட்டாப்பெயர் மாற்றம் கேட்டு விஏஓ அப்பாதுரையிடம் அணுகினார். அவர் பட்டாப்பெயர் மாற்றம் செய்ய 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். லஞ்சம் தர விரும்பாத சிவக்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய 20,000 ரூபாய் நோட்டுகளை முதல் தவணையாக விஏஓ அப்பாதுரையிடம் சிவக்குமார் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் அப்பாதுரையை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பாஜ அமைச்சர்களை மாற்ற வேண்டும், பாஜ கூட்டணியில் இருந்து ரங்கசாமியை வெளியேற்ற வேண்டும் என்று பாஜ அதிருப்தி எம்எல்ஏக்கள் மேலிடத்தை வலியுறுத்தினர். சில வாரங்களுக்கு முன் அதிருப்தி எம்எல்ஏக்களை பாஜ மேலிட பார்வையாளர் சமாதானப்படுத்தினார். எனினும் மோதல் போக்கு தீர்ந்த பாடில்லை. அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீண்டும் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து முதல்வர் ரங்கசாமியை போட்டுக் கொடுக்க முடிவு செய்ததாக பாஜ வட்டார தகவல் தெரிவிக்கிறது.